உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாட்டுக்கு வருகை தந்த மாலைத்தீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது மொய்சுவை வரவேற்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வு இன்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் மாலைத்தீவு ஜனாதிபதி வரவேற்கப்பட்டதைத் தொடர்ந்து மரியாதை வேட்டுக்கள் தீர்க்கப்பட்டு முப்படையினரின் அணிவகுப்பு மரியாதையும் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆரம்பமான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் மாலைத்தீவு ஜனாதிபதி, வெளிவிவகார அமைச்சர் இர்திஷாம் ஆதாம், பொருளாதார அபிவிருத்தி, போக்குவரத்து மற்றும் வர்த்தக அமைச்சர் முகமது சயீத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத், விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் கிருஷாந்த் அபேசேன மற்றும் பிரதி நிதியமைச்சர் அனில் ஜயந்த பெர்னாண்டோ ஆகியோரும் இணைந்திருந்தனர். இந்த கலந்துரையாடலின் பின்னர் இலங்கைக்கும் மாலைத்தீவுகளுக்கும் இடையில் 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இரு நாட்டு ஜனாதிபதிகள் முன்னிலையில் கைச்சாத்திடப்பட்டன. சுற்றுலாத்துறையில் ஒத்துழைப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம். இலங்கை தேசிய ஆவண காப்பக திணைக்களத்திற்கும் மாலைத்தீவு தேசிய ஆவண காப்பகத்துக்கும் இடையில் ஆவண காப்பக ஒத்துழைப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம். இரு நாடுகளின் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சுக்கிடையில் ஆசிரியர் மற்றும் பாடசாலை தலைவர்களுக்கான பயிற்சி மற்றும் தொழில் அபிவிருத்தி தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம். விளையாட்டு மற்றும் இளைஞர் அபிவிருத்தி தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம். பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்புக்காக மாலைத்தீவு குடியரசின் தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு மையத்திற்கும் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் பாதுகாப்பு அமைச்சுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம். மாலைத்தீவு குடியரசு பாதுகாப்பு மற்றும் தேசிய சேவை அமைச்சுக்கும் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் ஜெனரல் சர் ஜான் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்திற்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம். சுகாதார, குடும்ப மற்றும் நலன்புரி அமைச்சுக்கும் இடையிலான கல்வி ஒத்துழைப்பு குறித்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆகியன கைச்சாத்திடப்பட்டுள்ளன. எமது அடுத்த இலக்கு மிகவும் தெளிவானது. அதாவது இந்த ஒப்பந்தங்களூடாக எமது மக்களுக்கு நடைமுறை ரீதியில் நன்மைகள் கிடைக்கும் வகையில் அவற்றை செயற்படுத்துவதாகும். எமது கலந்துரையாடல்களின் பிரதான தூண்களில் ஒன்றாக பொருளாதார ஒத்துழைப்பு அமைந்திருந்தது. மாலைத்தீவின் அபிவிருத்திக்காக இலங்கையர்கள் வழங்கும் பங்களிப்பை நான் இங்கு பாராட்டுகின்றேன். எதிர்காலத்தை பார்க்கும் போது வர்த்தக மற்றும் முதலீட்டு நடவடிக்கைகளை மேலும் விரிவுபடுத்தி முதலீட்டாளர்களுக்கு சாதகமான சூழலை உருவாக்கி புதிய வணிக வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கு நாம் அர்ப்பணிப்புடன் உள்ளோம். இலங்கையில் பேங்க் ஆஃப் மால்டீவ்ஸ் கிளையொன்றை ஆரம்பிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மற்றும் மாலைத்தீவின் உயர்தர மீன் உற்பத்திகளை இலங்கை சந்தைக்கு அறிமுகப்படுத்தல் போன்ற விடயங்கள் குறித்தும் நாம் ஆராய்ந்து வருகிறோம். அதேபோல் நமது பொருளாதார உறவுகள் மிகவும் சாதகமாகவும் இரு தரப்பினருக்கும் நன்மை அளிக்கும் வகையிலும் அமைவதற்கு வர்த்தக சமநிலையை சீர் செய்வதன் முக்கியத்துவத்தை நான் சுட்டிக்காட்டினேன். கல்வி மற்றும் இளைஞர் வலுவூட்டல் என்பன எமது தேசிய முன்னுரிமைகளில் முக்கிய இடத்தை பிடித்துள்ளதால் உயர்கல்வி மற்றும் தொழிற்பயிற்சி நடவடிக்கைகள், எதிர்கால தொழில்துறைகளுக்கு தேவையான திறன் மேம்பாடு மற்றும் அறிவு பரிமாற்றம் ஆகியவற்றில் இணைந்து செயற்பட நாம் இணங்கியுள்ளோம். தகவல் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பல துறைகளில் இலங்கையில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகளை ஆராயுமாறு மாலைத்தீவு வர்த்தக நிறுவனங்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதன் போது அழைப்பு விடுத்தார். பிராந்தியத்தின் முக்கியமான பொருளாதார பங்காளியாக மாலைத்தீவை இலங்கை அங்கீகரிப்பதுடன் மாலைத்தீவுடனான இந்த உறவை மேலும் விரிவுபடுத்துவதற்கு நாம் ஆர்வமாக உள்ளோம். விசேடமாக தகவல் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, மீன்பிடி மற்றும் விவசாயம், சுற்றுலா மற்றும் ஓய்வு நேர செயற்பாடுகள், அதேபோல் அசையா சொத்து விற்பனை மற்றும் நகர்ப்புற உட்கட்டமைப்பு துறைகள் சார்ந்த இலங்கையில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகளை ஆராயுமாறு மாலைத்தீவு வர்த்தக சமூகத்தினருக்கு நான் அழைப்பு விடுத்தேன். இன்று காலை எமது கலந்துரையாடல்களின் போது பிராந்திய பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மைக்கான எமது கூட்டு அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்தினோம். இலங்கை மற்றும் மாலைத்தீவு ஆகிய 2 நாடுகளுக்கும் இந்திய பெருங்கடலின் இணைப்பில் அமைந்துள்ள நாடுகளாகும். நாம் இருவருமே பெரும்பாலும் பொதுவான சவால்களை எதிர்கொள்கிறோம். பல்வேறு கடத்தல் நடவடிக்கைகள் மற்றும் அச்சுறுத்தல்களுக்கு எமது நாடுகளும் எமது கடல் எல்லைகளும் இரையாவதை தடுப்பதற்கு நாம் கூட்டு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இந்த விசேட சந்தர்ப்பத்தில் இலங்கையில் உள்ள மாலைத்தீவு உயர்ஸ்தானிகர் ஆலயத்திற்கு கொழும்பில் காணி ஒன்று ஒதுக்கப்பட்டுள்ளது என்பதையும், அதற்கு பதிலாக மாலைத்தீவு அரசாங்கம் மாலே நகரில் இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்திற்கு காணி ஒன்றை ஒதுக்கியுள்ளது என்பதையும் நான் அறிவிக்க விரும்புகிறேன்.
இது தொடர்பான ஒப்பந்தங்களை நிறைவு செய்வதற்கு 2 அரசாங்கங்களும் நடவடிக்கை எடுத்து வருகின்றன. இந்த விஜயம் எதிர்வரும் ஆண்டுகளில் நமது உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என நாம் நம்புகிறோம். ஒவ்வொரு ஆக்கப்பூர்வமான செயற்பாட்டிற்காகவும் உங்களது 2வது இல்லத்தின் கதவுகள் திறந்திருக்கும் என்பதை நான் நினைவூட்டுகிறேன். இதேவேளை மாலைத்தீவு ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினர் இன்று முற்பகல் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்தை சந்தித்தனர். நாளை கொழும்பில் நடைபெறவுள்ள வர்த்தக மன்றத்திலும் மாலைத்தீவு ஜனாதிபதி பங்கு பெற்றவுள்ளார்.